மூஞ்சில என்ன அம்மா போட்டுச்சா? அம்மா இல்லடா, அவன் போட்டான். என்னது மாப்பிள ஓடி போயிட்டாரா? அடிங்கடா. முதுகெலும்பில்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டான சபையில் உட்கார்ந்து வெளியே வந்தார். அவன்லாம் ஒரு ஆளாங்க சார். அவன் சொல்றதெல்லாம் தகுதி இருக்காங்க சார். அவன் ஃபர்ஸ்ட் நல்லவனா? என்ன? அவன் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு சார். அவன்லாம் வந்து சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுங்க சார். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இல்ல, எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்ததாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத. கிளம்பு. 2031ல மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. எங்க போயிட்டு வர? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன். அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க. அது பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. நாமதான் இந்தாச்சு மும்பை போயாச்சு. அம்பட்டு பண்ணி இங்க வரக்குள்ள பொட்டி பிடிக்கலாம் தூக்கி இந்த இடத்தையே காலி பண்ணிட்டு ஓடி போயிடலாம். A few moments later. வாங்க மாப்ள, வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். மோடியும் அமித்ஷாவும் ஹல்லேலூயா என்று முழங்கிடணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றாய் இணைந்தே ஜெபித்திடணும். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்டாகும். அப்படிங்களா? கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா? வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை எல்லாம் A few moments later. தவிக தலைவர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் சென்னையில் நடைபெற்ற சினிமா தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவுக்கு ஒரே காரில் ஜோடியாக வந்து பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ஒரு அரசு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு கவர்மெண்ட் நிக்குது அப்படின்ற போது வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நாலா பக்கத்திலும் எல்லோருமே எல்லாம் பேசுவாங்க. சார் இருங்க சார், சீமான் தான் இல்லையே சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது, ஒரு நாள் ஆட்சிக்கு வர போறது கிடையாது. அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரு. A few moments later. என்ன நடந்தாலும் சரி இந்த
அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. என்ன அது? A few moments later. மகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். அதே மாதிரிதான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாவது कैसा लगा मेरा मजाक? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் யாரை வேண்டுமானாலும் பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாங்க. A few moments later. அண்மை செய்தி. 100 கோடி மோசடி வழக்கில் கைதான திமுக நிர்வாகி அரசகுமார் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. குண்டர் சட்ட நடவடிக்கையில் அரசகுமார் தற்போது சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பால காய்ச்ச வேண்டியதான். 2 பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க? உங்க அப்பா வந்து கேட்டா ஆடிக்கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்புறம் என்ன, எங்களை மாதிரி ஏழை பாளைக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுவீங்க. இதான ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யார் கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். சொல்லிட்டு போ. நீங்க இங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல இங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு வேலை பண்ண நான் தோத்தவே போயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா? நட்டா இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா? என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ரெண்டு பேரும் கிரிக்கெட் அடிச்சனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. நான் போனா என்னை கொன்றுவான். பரவாயில்ல, வேண்டாம்டா. நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கணும். எல்லாரும் போயிட்டான். இந்த பண்ணியும் பீதிங்கன்னு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. உனக்கு அடக்க ஆளே இல்லையாடியா? மொட்டை பசங்க கூட சேர்ந்து கூத்தாச்சிங்கடியா? எடுத்து விட்டு பையன் கூட எதார்த்தமா பழகலாம்னு நினைச்சோம். 2 பேரும் ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு வராங்க. பாத்தனே இந்த வீடியோவை. சகோதரிகள் சிஎம் சாருக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால சிஎம் சார் கை கொடுக்கல. ருக்கோ ஜரா சபர் கரோ. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. A few moments later. மீன்மக்கள் என்னாலும் மீன்மக்கள் தோத்துக்கிட்டே இருக்கீடா. நாடுற மாதிரா? டேய் நாடுற. டாடி நாடுற. கோ ஆன் டெல் देम. அரே நீ அப்பா. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? இழுவ வலுவா இருக்கு. ஏய் வேம்புளே, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. மாற மாதிரிங்கிற வேம்புலி அடிச்சு சாத்திரி வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இறந்துட்டாரு. 30 நாள் காரியம் பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு. மகனே பாரு, இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க.
சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ. டிப்ரெஷன்